ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதார் ஆப்ல நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை எப்படி நம்ம ஆட் பண்றது மற்றும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை ஆட் பண்ணி நம்ம எப்படி அவங்களுடைய பயோமெட்ரிக்கை லாக் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதார் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கான பின் என்டர் பண்ணி அன்லாக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் உங்களுடைய ஆதார் ஆப்பை ஓபன் பண்ணல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா அது எப்படி பண்றது சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் மேல ஐ பட்டன்ல வருது, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆதார் ஆப்பை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ள வந்துருங்க. இப்போ நீங்க ஆதார் ஆப்பை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ்ல தான் இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ நீங்க வந்து ஆட் பண்ண உங்களுடைய ஆதார் ப்ரொஃபைல் வந்து இருக்கும். இப்போ இதுல வந்து காமிக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, ரைட் சைடுல உங்களுக்கு ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆதார் ப்ரொஃபைலுக்கு பக்கத்துலயே ஒரு ஆரோ இருக்கு. இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க, ஆட் அனதர் ப்ரொஃபைல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஆட் அனதர் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல வந்து என்டர் ரெஜிஸ்டர் ஆதார் நம்பர் சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ வந்து யாருடைய ஆதார் கார்டை நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து முழுசா வந்து என்டர் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தருடைய ஆதார் கார்டு நம்பர் முழுசா என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நீங்க என்டர் பண்ணி முடிச்சிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் நாட் டிடெக்டட் சொல்லிட்டு இப்படி வந்து ஒரு சர்க்கிள் வரும். இப்போ இந்த சர்க்கிள் வந்து அவங்களுடைய ஃபேஸை வந்து வெரிஃபை வந்து பண்ணுங்க. அவங்களுடைய ஃபேஸை வந்து காமிக்க சொல்லுங்க. ஃபேஸை காமிச்சு கண்ணை பிளிங்க் பண்ண சொல்லுங்க. கண்ணை வந்து பிளிங்க் பண்ணாங்க அப்படின்னா வெரிஃபைடு வந்து ஆயிடும். இது போல ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா ட்ரை அகைன் கொடுத்து திரும்ப ட்ரை பண்ணுங்க. திரும்ப ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபைடு வந்து ஆகிடும். இப்போ நீங்க கண்ணை பிளிங்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாருங்க இது போல சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபைடு வந்து ஆயிடும். இப்போ ஃபேஸ் அதென்டிகேட்டட் சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஃபேஸ் வந்து வெரிஃபைடு வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம எதுக்காக வெரிஃபைடு பண்றோம் அப்படின்னா அவங்களுடைய பிசிக்கல் ஆதார் கார்டுல, அதாவது ஒரிஜினல் ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய ஃபேஸும் இப்ப இருக்கக்கூடிய ஃபேஸும் சேமா இருக்கான்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா வெரிஃபைடு கொடுத்துருவாங்க. இல்ல மாறி இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஃபெயில்டு வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, நான் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அவங்களுடைய ப்ரொஃபைல வந்து என்னுடைய ஆப்ல வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து பாருங்க என்னுடைய ப்ரொஃபைல் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கு பாருங்க. இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே காமிக்கும். இப்போ வந்து பாருங்க அவங்களுடைய ப்ரொஃபைலும் காமிக்கும். இதுல ரிமூவ் கொடுத்துருக்காங்க. ரிமூவ் கிளிக் பண்ணி ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பயோமெட்ரிக்கை எப்படி லாக் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ரொஃபைல்ல பயோமெட்ரிக்கை லாக் பண்ணி காமிக்கிறேன். இதுல வந்து டிஜிட்டல் ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பாருங்க பயோ லாக் சொல்லிட்டு இருக்கு. பயோ லாக்கை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து ஐடி லாக்னு சொல்லிட்டு லாக் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து பயோ லாக்கை கிளிக் பண்ண உடனே லாக் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஏன் இப்படி உடனே வந்து லாக் ஆயிடுச்சு, ஒரு கிளிக் பண்ண உடனே லாக் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல தான் நான் வந்து இந்த ஆப்பை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதனால ரெண்டு நம்பரும் சேம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஜஸ்ட் அதை ஆல்ரெடி வெரிஃபைட் பண்ணதுனால நம்ம ஒன் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாக் ஆகிடும். அதே போல ஒன் கிளிக் பண்ண உடனே அன்லாக் வந்து ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஆதார் கார்டில் லிங்க் பண்ணாத ஒரு மொபைல் நம்பர்ல இந்த ஆப்பை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து நான் லாக் பண்ணும்போது எனக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்ட பிறகு தான் நான் லாக் பண்ண முடியும். இப்போ அன்லாக் பண்ணோம் அப்படின்னா திரும்ப ஓடிபி என்டர் பண்ணிட்ட பிறகு தான் நீங்க வந்து அன்லாக் பண்ண முடியும். இப்போ நான் வந்து லாக் பண்ணதை திரும்ப அன்லாக் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து பாருங்க பயோ அன்லாக் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது மேல வந்து பாருங்க இப்போ ஐடி ஆக்டிவ் சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து டைரக்டா அன்லாக் வந்து பண்ணியாச்சு. இது போல நீங்க வந்து ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி நீங்க வந்து லாக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை பயன்படுத்தி நீங்க வந்து இந்த ஆப்பை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் ஆட் பண்ண என்னுடைய ஃபேமிலி மெம்பரோட பயோமெட்ரிக்கை நான் வந்து இப்போ லாக் பண்ண போறேன். இப்போ நான் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். அதாவது அவங்களுடைய ப்ரொஃபைலுக்கு இப்போ நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க மேல ஆரோ இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அவங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ அவங்களுடைய டிஜிட்டல் ஆதார் கார்டு டீடைல்ஸ் வந்து வந்துடும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கீழே பாட்டம்ல இதுல பயோ லாக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பயோ லாக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பயோ லாக்கை கிளிக் பண்றேன். பயோ லாக்கை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் ஓடிபி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இப்போ வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க ஓடிபி வந்து கேட்கறாங்க. இப்போ வந்து ஏன் ஓடிபி கேட்கறாங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் வேற, இவங்க ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வேற. அதனால இப்போ இவங்க வந்து அவங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிருக்காங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி சென்ட் பண்ணிருப்பாங்க. அதனால அந்த மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து எந்த போன்ல இருக்கோ அந்த போனுக்கு தான் மெசேஜ் வந்து வரும். இப்போ அந்த மெசேஜ் நீங்க ஓபன் பண்ணி அதுல வந்து ஆதார் கார்டு தரப்புல வந்த ஓடிபி வந்து இருக்கும். அந்த ஓடிபி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நான் வந்து அந்த சிம் கார்டு வந்து இந்த போன்ல தான் வச்சிருக்கேன். இப்போ வந்து அந்த மெசேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஓடிபி இருக்கு. இந்த ஓடிபி தான் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது போல நீங்க நோட் பண்ணிட்டு திரும்ப வந்து நீங்க ஆதார் ஆப் குள்ளே வந்துருங்க. ஆதார் ஆப் குள்ளே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண ஓடிபி வந்து என்டர் பண்ணிருங்க. இப்போ நான் வந்து நோட் பண்ண ஓடிபி என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஓடிபி என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ வந்து ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பாட்டம்ல ஓகே இருக்கு. ஓகே வந்து கொடுங்க. ஓகே கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க இதெல்லாம் சப்மிட் இருக்கு. கீழே பாட்டம்ல சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து சப்மிட் வந்து கொடுக்குறேன். சப்மிட் கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து ஐடி லாக் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க பயோமெட்ரிக் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா லாக் வந்து பண்ணிட்டோம்.
இப்ப நீங்க பயோமெட்ரிக்க இது போல நீங்க வந்து லாக் பண்றீங்க அப்படின்னா, இப்ப என்னலாம் நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஆதார் கார்ட்ல நீங்க வந்து பயோமெட்ரிக்க நீங்க எங்கெங்கலாம் பயன்படுத்துறீங்களோ, அதெல்லாம் பயன்படுத்த முடியாது. அதாவது நீங்க கைரேகை வைக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஃபேஸ வச்சு நீங்க வெரிஃபை பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப பேங்க் அக்கவுண்ட்லருந்து நம்ம சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கைரேகை வச்சோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மணி எடுக்கலாம். அந்த ப்ராசஸும் நம்மளால பண்ண முடியாது. இது போல நீங்க வந்து பயோமெட்ரிக்க லாக் பண்ணும்போது. இதுக்கு மட்டும் இல்ல, இன்னும் நெறைய விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பயோமெட்ரிக் பயன்படுது. அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணிட்ட பிறகு பண்ண முடியாது நம்மளால. ஓகே. இப்ப அதனால நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட பயோமெட்ரிக்க நீங்க வந்து லாக் வந்து பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய பயோமெட்ரிக் இது போல நீங்க லாக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம வந்து திரும்ப எப்படி அன்லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப இந்த பேஜ்க்குள்ளயே வந்துட்டு பயோ அன்லாக் சொல்லிட்டு இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் மறுபடியும் அதே போலவே ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு. ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபி வந்து நீங்க திரும்ப நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து அந்த ஓடிபி வந்து திரும்ப நோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது போல வந்திருக்கக்கூடிய ஓடிபிய நீங்க வந்து நோட் பண்ணிட்டு, திரும்ப வந்து நீங்க ஆதார் ஆப்க்குள்ளேயே வந்து போயிடுங்க. ஆதார் ஆப்க்குள்ளேயே போயிட்டு அந்த ஓடிபி வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து எனக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க இது போல ஓடிபி என்டர் பண்ணி முடிச்சுட்டு, இப்ப கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சப்மிட் சொல்லிட்டு இருக்கும். சப்மிட் வந்து நீங்க குடுத்துருங்க. ஓகே. இப்ப நான் வந்து சப்மிட் வந்து கிளிக் பண்றேன். இப்ப நீங்க சப்மிட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்லா அன்லாக் வந்து ஆயிடும். இப்ப வந்து பாருங்க, இப்ப சப்மிட்ட குடுக்கும்போது எனக்கு வந்து ஐடி ஆக்டிவ் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா அன்லாக் வந்து பண்ணியாச்சு பயோமெட்ரிக்க. இப்ப இது போல தான் நம்ம வந்து பயோமெட்ரிக்க லாக் பண்ணணும், அன்லாக் பண்ணணும். இது போல தான் நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட ப்ரொஃபைல ஆட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.